வணக்க மக்களே. தேனி மாவட்டத்தின் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகத்தை உரசும் சொர்க்கம்தான் மேகமலை. இது வரும் காடல்ல, புலிகள் காப்பகம், யானைகளின் வழித்தடம், அரிய உயிரினங்களின் வீடு, தமிழ்நாட்டின் நுரையீரல். இந்த காட்டுக்குள்ளும் காட்டை ஒட்டியுள்ள பகுதியும் தான் வருஷ நாடு, மகாராஜா, மெட்டு போன்ற பகுதிகளில் 50-60 வருடங்களாக நமது மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தேயிலை, மிளகு, காஃபி என இயற்கையோடு விவசாயம் செய்கிறார்கள். இப்போது பிரச்சனை என்னவென்றால், இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என கூறி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக துணை இராணுவத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளது. இங்கே எழும் நியாயமான கேள்வி இதுதான். இத்தனை வருஷம் ரேஷன் கார்டு வழங்கி, அங்கன்வாடி அமைத்து கொடுத்து, பேங்க் வசதி ஏற்படுத்தி கொடுத்து, இபி கனெக்ஷன் கொடுத்து, வாக்காளர் அட்டளை கொடுத்து என அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை அங்கீகரித்து விட்டு இப்போது வெளியே போ என்று கூறினால் இந்த ஏழை எங்கே போவான்? இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது தெரியுமா? இந்தியாவின் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இந்தியாவின் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நிலக்கரி எடுக்க இல்ல தொழிற்சாலை அமைக்க காடு வேண்டும் என்று கேட்டால் அரசு உடனடியாக அனுமதி வழங்குகிறது. எப்படி? காட்டுக்கு பதில் காடு, 1000 ஏக்கர் காட்டை அழித்துக்கொள், அதற்கு பதிலாக வேற எங்கேயாவது 1000 ஏக்கர் நிலத்தில் மரத்தை நடு என கூறி அனுமதி வழங்குகிறது. காட்டை முழுமையாக அழித்து தொழிற்சாலை அமைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு காட்டுக்கு பதில் காடு என்ற திட்டத்துடன் அனுமதி வழங்குகிறது. அதே மாதிரி இங்கு வருடக்கணக்கில் வாழும் மக்களுக்கு நிபந்தனை அடிப்படையில் வாழ்வுரிமை வழங்க வேண்டும். அதானி, அம்பானி போன்ற நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் அரசு காட்டை சார்ந்து வாழும் மக்களுக்கு ஏன் அனுமதி வழங்கக்கூடாது? காட்டை அழிக்கக்கூடாது, ரசாயன உரங்கள் பயன்படுத்தக்கூடாது, புதிதாக கட்டடங்கள் கட்டக்கூடாது என கடுமையான நிபந்தனைகளுடன் அவர்களுக்கு அங்கே வாழ அனுமதி வழங்க வேண்டும். காடும் வாழ வேண்டும், மக்களும் வாழ வேண்டும். காடை அழிப்பவனுக்கு அனுமதி உண்டென்றால் காடை காக்கிறவனுக்கும் அனுமதி உண்டு.